எல்லாத்துக்கும் சரிசமமான கல்வியும் அதே மாதிரி தரமான மருத்துவமும் ஒரு சொந்த வீடு இருந்துருச்சு அப்படின்னா நம்ம டெய்லி எந்திரிச்சு ஓடக்கூடிய அந்த ஓட்டத்தில் ஒரு சேஞ்ச் ஏற்படும்ல. நிச்சயமாக அதில் ஒரு மாற்றம் ஏற்படும். ஆனால் அந்த மாற்றம் வந்து யாருக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த சிந்தனை வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடும். அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா மக்களை இன்னமும் அப்படியே வச்சுருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா எதை பற்றி இருக்க போகுதுன்னா, சொந்தமாக ஒரு லேண்ட் இருந்தால் பரவாயில்ல, ஒரு கைப்பிடி மண்ணு கூட இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. அவங்க எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டை வந்து ஒரு மனு கொடுப்பாங்க. இந்த மாதிரி எனக்கும் கொஞ்சம் லேண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுப்பாங்க. அந்த மனு வந்து எந்த அதிகாரிகிட்ட கொடுக்கணும், அதோட நடைமுறை என்ன இருக்குது, சட்டம் அதை பற்றி என்ன சொல்லுது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நான் சில பேர்த்திட்ட பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இந்த மாதிரி மனு கொடுத்தாலுமே அது வேஸ்ட்டு தான், நாங்கள் நிறையா தடவை அலைஞ்சு பார்த்தாச்சு, அது வந்து லேண்டை ஒதுக்கி கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட விருப்பப்படி தான் செயல்படுவாங்க, அதனால் அதை வந்து வாங்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு குதிரை கம்பு மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது உண்மை இல்லை. அது ஒன்றும் அவங்களுடைய விருப்பம் கிடையாது. அவங்களுக்கும் சில டியூட்டிஸ்லாம் இருக்குது. சட்ட ரீதியான கடமைகள்லாம் அவங்க செய்யணும். அதில் ஒரு கடமை தான் இந்த மாதிரி லேண்ட் இல்லாதவங்களுக்கு லேண்டு கொடுக்கறது. நம்மளும் பார்த்திங்க அப்படின்னா விடாமல் முயற்சி செய்யணும். அந்த முயற்சி எப்படி இருக்கணும் பார்த்திங்க அப்படின்னா, அந்த இலக்கை அடையிற வரையுமே அந்த முயற்சி வந்து இருக்கணும். ஆனால் நான் நிறைய யூடியூப் சேனல் அதை வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். இது சம்மந்தமாக ஏதாவது வீடியோ, தெளிவான வீடியோ ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நான் தொலைவன வரையும் எனக்கு ஒரு எந்த வீடியோவும் அப்படி இல்லை, தெரியல. அதனால் நம்ம ஏன் இது ஒரு முழுமையான விளக்கத்தோடு ஒரு வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் யோசித்தேன். அதுக்கப்புறம் அதை பற்றி ஸ்டடி பண்ணேன். இப்போ உங்களுக்காக அந்த வீடியோ தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். எந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோடது. இது வந்து 1900 வந்து இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வரையுமே இது தான் நடைமுறையில் இருக்குது. ரீசெண்டாக நம்ம 2024 கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் கூட இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாண்டிங் ஆர்டரில் என்னென்ன ஆர்டர் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டர் 21, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 14, அதுக்கப்புறம் 15, இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஆர்டரும் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அது ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. நான் அதுக்கு உண்டான விளக்கத்தை தமிழில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் அதை ரீட் பண்ணி பாருங்கள். நான் சொல்லக்கூடிய விளக்கமும் அதை ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்னிக்கல் வேர்டெலாம் இருக்கும், லீகல் வேர்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில இங்கிலீஷ் வேர்டு புரியாமல் கூட இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் ட்ரான்ஸ்லேட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு மனு கொடுக்குறோம், ஒரு அத்தாரிட்ட போய் மனு கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து டிஜிட்டலாகவும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துடணும். இப்போ வந்து சிஎம் செல்லில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி சீக்கிரமாக என்னோடய மனு வந்து நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்ப்ளைண்ட்டை வந்து கொஞ்சம் வேகமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி எனக்கு அது சம்மந்தமாக மனு எழுத தெரியாது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஃபுல்லுமே கைட் பண்ணுறதுக்கு தான் இந்த சேனல் இருக்குது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இமெயில் ஐடி கொடுத்துட்றேன். அதுக்கு இமெயில் சென்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கான அந்த வழிகாட்டல் ஃபுல்லுமே வந்து நான் ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறேன். எந்த விதமான சார்ஜும் அதுக்காக நான் பண்ண போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம பல வீடியோவில் சொல்லியிருப்போம், ஒரே நோக்கம்தான், காமன் பீப்புளுக்கு வந்து சட்டம் போய் ஈஸியாக சேரணும். அவங்க சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் இந்த காலத்தில் பத்தாது, அது கோர்ட்டில் போய் வாதாடக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த நாலேஜ் கெப்பாசிட்டி வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுதான் என்னோடய விருப்பம். அதுக்காக தான் இந்த சேனலே இருக்குது. நிறையா சட்ட மாணவர்கள் வந்து படிச்சுட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. அவங்க எல்லாருமே இதே மாதிரி முயற்சியை வந்து எடுக்கணும். இல்லை அவங்க ஒரு குழுவாக சேர்ந்து செயல்பட்டு அவங்கவுங்க ஊரில் ஒரு குழுவாக செயல்பட்டு இந்த மாதிரி முயற்சி எடுத்தாங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அது எல்லாமே அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் வந்து ஒரு 1000 பேஜ் இருக்குது. இதையும் அதே மாதிரி கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸு, அப்புறம் இன்னொரு கவர்மெண்ட் ஜிஓ ஒன்று இருக்கும். அது எல்லாமே நான் வந்து லிங்க்காக கொடுத்துட்றேன். அந்த லிங்க்கு வந்து என்னோடய சேனலில் வந்து அபவுட் செக்ஷனில் மேலே இருக்கும். அந்த ப்ரொஃபைல் பிக்சர் கீழேயே வந்து இருக்கும். அந்த லிங்க் உங்களுக்கு ஒவ்வொரு ஆர்டராக நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் 21 போய் அதை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த ஆர்டர் 21 பார்த்தீங்கன்னா நிறையா அப்பெண்டிக்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது ஒன்றும் இல்லை, இணைப்பு தான். அந்த இணைப்பில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபார்மெட், அதாவது நோட்டீஸ் ஒட்டுறதும், அதே மாதிரி உங்களுக்கு பட்டா கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பட்டா என்ன மாதிரி ஃபார்மெட் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபார்மெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கடைசியில் ஸ்க்ரீனில் வந்து ஒன்றா ஷோ ஆகும். அதை பார்த்துக்குங்க. இப்போ இந்த ஆர்டர் 21 என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
பொது பயன்பாட்டுக்காக, அதாவது பப்ளிக் யூஸுக்காக சில லேண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் வச்சுருப்பாங்க. அந்த லேண்டை தவிர்த்து மீதி புறம்போக்கு, நத்தம் புறம்போக்கு இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா காமன் பீப்புள் வந்து கொடுக்கணும். யாருக்கெல்லாம் வந்து லேண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு விண்ணப்பம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எதுக்காகனா பில்டிங் பர்பஸ்க்காக கொடுக்கலாம். இல்லை பார்த்தீங்க அப்படின்னா மாட்டு தொழுவம்னு சொல்கிறாங்க. பள்ளிக்கூடங்கள் இதுக்காக வந்து லேண்ட் வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கொடுக்கலாம் அப்படிங்கும்போது எந்த மாதிரி அளவில் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. கலெக்டர் வந்து அதுக்கான அளவு வந்து நிர்ணயிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே அந்த அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூ. 50 வரி செலுத்துறவங்களுக்கு, அதாவது தீர்வை அதாவது செலுத்துகிறவங்களுக்கு, அதாவது இந்த 50 அப்படிங்கிறது அந்த காலத்தில், இப்போ கிடையாது. அப்படிங்கிறவங்க ஒரு 10 சென்ட் கொடுக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற பட்டாதாரர்கள் யாராவது வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது மனு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 5 சென்ட் கொடுக்கலாம். லேண்டே இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு 4 சென்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நடைமுறையில் பார்த்தீங்க அப்படின்னா 3 சென்ட் தான். யாரெல்லாம் லேண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்க வந்து 3 சென்ட், அவங்களுக்கு வந்து 3 சென்ட் கொடுப்பாங்க. ஓகே, நீங்கள் விண்ணப்பம் கொடுத்துட்டீங்க. அந்த விண்ணப்பம் வாங்கிட்டு அந்த அத்தாரிட்டி என்னென்ன பண்ணுவாங்க, முதல்ல எந்த அத்தாரிட்டிக்கிட்ட நீங்கள் விண்ணப்பம் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விஓட்ட தான் நீங்கள் கொடுப்பீங்க. டேரெக்டாக நீங்கள் வந்து தாசில்தார் அவர்கிட்டையும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலுமே அந்த தாசில்தார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஓக்கு தான் ஃபார்வர்ட் பண்ணுவார். இப்போ விஓட்ட நீங்கள் மனு கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது இதை நீங்கள் வந்து 2ஆக பிரிச்சுங்க. உங்களுக்கு வந்து மனுவே எழுத தெரியல அப்படிங்கும்போது அங்கே இருக்க அத்தாரிட்டி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். எந்த மாதிரி மனு எழுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓரலாக சொல்லிட்டிங்கன்னா போதும், அவர் வந்து எழுதுவார். அந்த மனுவிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்த ஊர் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் வந்து புறம்போக்கு ஏரியா தான், நத்தம் புறம்போக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அப்படிங்கும்போது அந்த சர்வே நம்பரை குறிப்பிட்டு நீங்கள் மனு எழுதலாம். இந்த சர்வே நம்பரில் எனக்கு ஒரு 3 சென்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதும்போது அந்த விஓஓ அந்த மனுவை வாங்கிட்டதுக்கப்புறம் அந்த சர்வே நம்பரில் வந்து ஒரு நோட்டீஸ் ஒட்டுவார். அதே மாதிரி கிராம நிர்வாக அலுவலகத்துலேயும் சரி ஒரு வந்து நோட்டீஸ் ஒன்று ஒட்டுவார். ஒரு 15 நாளைக்கு அந்த நோட்டீஸ் வந்து ஒட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த லேண்டு பக்கத்தில் போய் தண்டோரா போட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இன்னார் இந்த சர்வே நம்பரில் இவ்வளோவுக்கு விண்ணப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்டோரா ஒன்று போடுவாங்க. அந்த காலத்துக்கு எழுதியிருக்காங்க. இப்போ கரண்ட்டில் வந்து தண்டோரா போடுறாங்களா மட்டும் பார்த்துக்குங்க. ஆனால் நோட்டீஸ் கம்பல்சரி ஒட்டுவாங்க. நீங்கள் எழுதி கொடுக்கக்கூடிய அந்த மனுவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து அந்த லேண்டு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும். ஓலை வீட்டுக்காக தேவைப்படுதா, இல்லை என்ன மாதிரி வீடு, இல்லை ஸ்கூலுக்கா, இல்லை மாட்டு தொழுவம், இந்த மாதிரி அதில் போட்டிருக்காங்க. வேறு ஏதாவது வழிபாட்டு தலமா, இந்த மாதிரி என்ன பர்பஸ்க்கு அந்த லேண்டு உங்களுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மனுவிலேயே வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கணும். நீங்கள் விஓட்ட போய் அந்த மனு கொடுத்ததுக்கப்புறம் அவர் வாங்கி ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட ஒரு புக்கு இருக்கும், பதிவு புத்தகம்னு சொல்லிட்டு. அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுவார். இந்த டேட்டில் இன்னார் வந்து மனு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் பதிஞ்சிருவார். அதே மாதிரி நீங்கள் வந்து தாசில்தார்கிட்ட போய் இந்த மாதிரி கொடுத்தாலுமே சரி அவரும் வந்து இங்கே ஃபார்வர்ட் பண்ணுவார். அதே மாதிரி பதிவு புத்தகம் தாசில்தார் ஆஃபீஸ்லேயும் இருக்கும், இன்னார் இந்த டேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணி வச்சுருப்பார். அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு நோட்டீஸ் ஒன்று ஒட்டிடுவாங்க. உங்களுடைய மனு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றியத்துக்கும் அந்த மனுவை வந்து அனுப்பி வைப்பாங்க. இப்போ விஓட்ட வந்து மனுவும் கொடுத்தாச்சு, ஊராட்சி ஒன்றியத்துக்கும் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி வச்சுட்டாரு. 15 நாள் வந்து காலமும் முடிஞ்சு போச்சு. அப்படிங்கும்போது இணைப்பு 13, அதாவது அப்பெண்டிக்ஸ் 13 அந்த ஃபார்மேட்டுக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த ஃபார்மேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 காப்பியை வந்து ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி அதை வந்து தாசில்தாருக்கு வந்து அந்த விஓ வந்து அனுப்பிச்சி வைப்பார். இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா விஓவுக்கு அந்த அதிகாரமே கிடையாது. எந்த அதிகாரம் அப்படின்னா உங்களுக்கு லேண்டை வந்து கொடுக்கக்கூடிய அந்த சைன் பண்ணி பட்டா வழங்கக்கூடிய அந்த அதிகாரம் விஓவுக்கு கிடையாது. இது எல்லாத்துக்கும் காமனாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவருக்கு முக்கியமான என்ன கடமை இருக்குன்னா லேண்டை வந்து சூஸ் பண்ணுறது, அந்த கடமை அவருக்கு இருக்குது. அதே மாதிரி எப்படி வந்து மனு கொடுக்கறது அப்படிங்கிறதும் பார்த்திங்க அப்படின்னா எடுத்து சொல்லக்கூடிய அந்த கடமை விஓவுக்கு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கலெக்டர் வந்து ஆர்டர் போடலாம், அவருக்கு அந்த பவர் இருக்குது. எது சம்மந்தமாக ஆர்டர் போடலாம் அப்படின்னா ஒரு வில்லேஜில் எவ்வளவு காலி மனை இருக்குது, அதே மாதிரி எத்தனை மனையில் வந்து பில்டிங் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவேட்டை வந்து ரெடி பண்ண சொல்லி அவர் வந்து ஆர்டர் கொடுக்கலாம். அதுக்கான அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டருக்கு இருக்குது. அதுதான் வந்து இந்த ஆர்டர் 21 கீழே சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய அந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மரம் இருக்குது, இல்லை ஏதாவது கிணறு இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான மதிப்பை வந்து கால்குலேட் பண்ணி உங்கள்கிட்ட வந்து வாங்கிடுவாங்க. இப்போ நீங்கள் மனு கொடுத்ததுக்கப்புறம் அந்த மனு வந்து அறிக்கையை வந்து யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா விஓ வந்து தாசில்தார்கிட்ட கொடுப்பாரு. அந்த தாசில்தார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கும்போது அவர் கண்டிப்பாக வந்து எழுத்துப்பூர்வமாக தான் அந்த முடிவு வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆர்டரில் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த எழுத்துப்பூர்வமான உத்தரவு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே தெரியப்படுத்தணும் அப்படின்னும் இந்த ஆர்டரை சொல்லியிருக்காங்க.
சப்போஸ் உங்களுக்கு பாதகமாக அந்த வட்டாட்சியர் வந்து ஏதாவது வந்து உத்தரவு போட்டார் அப்படின்னா நீங்கள் அதை எதிர்த்து வந்து மேல்முறையீடும் போகலாம். நீங்கள் வந்து மனு கொடுக்கக்கூடிய அந்த லேண்டுக்கு வந்து 3 சென்டை விட எச்சா கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கான முடிவை வந்து யார் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கோட்டாட்சியர் அவர் தான் வந்து எடுக்க முடியும். இந்த வீடியோ ஃபுல்லுமே உங்கள் கையில் லேண்டு இல்லை, நீங்கள் எந்த விதமான கவர்மெண்ட் லேண்டே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அது சம்மந்தமாக தான் ஃபுல்லுமே நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி அனுபவிச்சுட்ருக்கீங்க, எனக்கு இன்னும் பட்டா வரல அப்படின்னா அது சம்மந்தமாக நம்ம செப்பரேட்டாக வேணால் வீடியோ போட்டுக்கலாம். இன்னும் 2 முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்கள் வில்லேஜில் வந்து கிராம நத்த நிலம் அது வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த நிலத்தை வந்து கோட்டாட்சியர் நினச்சார் அப்படின்னா அது வந்து வரி விதிக்கப்பட்ட நிலமாக மாற்றி அவரால் வந்து பட்டா வழங்க முடியும். ஆனால் உங்கள் வில்லேஜில் வந்து கிராம நத்த நிலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நிலமே இல்லை அப்படிங்கும்போது லேண்ட் சீலிங் ஆக்ட், அதாவது நில எடுப்பு சட்டம், அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து யார்கிட்ட வந்து அதிகமான எக்ஸஸ் வந்து லேண்டு வச்சுருக்காங்களோ அவங்கள்ட்டேருந்து லேண்டை வந்து அவங்களே வந்து பை பண்ணுவாங்க, வாங்கிட்டு அதை வந்து லேண்ட் இல்லாதவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ லேண்டு வந்து உங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துட்டாங்க அப்படி இது சம்மந்தமான விவரத்தை வந்து எந்த அப்பெண்டிக்ஸ் கீழே வந்து அவங்க வந்து பராமரிப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா 15 இணைப்பு 15 அதுக்கு கீழே தான் வந்து அதுக்கான எல்லா விவரத்தையும் வந்து அவங்க சேகரித்து வச்சுருப்பாங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பட்டாவோட ஃபார்மட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்பெண்டிக்ஸ் வந்து 16ல் சொல்லியிருக்காங்க. அதாவது இணைப்பு 16 அது எல்லாமே பின்னாடி உங்களுக்கு ஷோ ஆகும். அதே மாதிரி கோட்டாட்சியர் நினச்சார் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த லேண்டில் வந்து ஒரு ட்ரைனேஜ் ஏதாவது வடிகால அமைப்பை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டும் சில விதிமுறைகளை வந்து அவர் வந்து விதிக்கலாம். அதுக்கான அதிகாரம் வந்து அவர்கிட்ட இருக்குது. அதை பற்றி எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டாண்டிங் ஆர்டர் 99ல் சொல்லியிருக்காங்க. இங்கே ஏதாவது நிபந்தனை விதித்து உங்கள்கிட்ட லேண்டு கொடுக்குறாங்க, நீங்கள் அதை மீறிட்டீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க வந்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கொடுத்த அந்த லேண்டை வந்து மீண்டும் அவங்களே வந்து எடுத்துக்கலாம். அதுக்கான அதிகாரமும் அவங்களுக்கு இருக்குது. அந்த அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா கோட்டாட்சியர், அவர்கிட்ட மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது. அந்த கோட்டாட்சியர் உத்தரவு போட்டால் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருந்து அந்த லேண்டே வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்துக்க முடியும். நீங்கள் லேண்டு வாங்கிட்டீங்க, அதில் கட்டணம் கட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த கட்டணம் கட்டுறதுக்காக சில கால அவகாசம் வந்து அதிகப்படுத்தக்கூடிய அந்த அதிகாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார்கிட்ட இருக்கும் பார்த்தீங்கன்னா கோட்டாட்சியர், அவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது. இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே வில்லேஜ் செவதில் இருக்கக்கூடிய அந்த நத்தத்தை தான் பார்த்தோம். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது நகரத்தில் இருக்கக்கூடிய லேண்டை பார்ப்போம். நீங்கள் வந்து நகரத்தை வசிக்கிறீங்க, உங்களுக்கும் லேண்டு தேவைப்படுது அப்படிங்கும் போது அந்த கவர்மெண்ட்டை வந்து என்னென்ன மாதிரி லேண்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கான விவரம் எல்லாமே யார் பராமரிப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் வந்து அதுக்கான விவரத்தை வந்து பராமரிப்பார். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் உங்களுடைய விண்ணப்பம் வந்து உங்களுடைய மனு வந்து எழுத்துப்பூர்வமாக தான் இருக்கணும். அதை வந்து நீங்கள் விஓட்ட கொடுக்கலாம், இல்லை தாசில்தார் அவர்கிட்டையுமே நீங்கள் கொடுக்கலாம். அதை வாங்கினதுக்கப்புறமே அவங்க வந்து பதிவு பண்ணுவாங்க. அதுக்கான பதிவு புத்தகம் வந்து கண்டிப்பாக 2 ஆஃபீஸ்லையுமே இருக்கும். விஓ வந்து ஏதாவது அறிக்கை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த அறிக்கையை வந்து வட்டாட்சியர் பார்த்தீங்க அப்படின்னா நகராட்சி இல்லைன்னா ஊராட்சி ஒன்றியத்துக்கு வந்து அவங்களுடைய கருத்து என்னென்னு கேட்குறதுக்கு வந்து அந்த அறிக்கையை வந்து அனுப்பி வைப்பார். இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்பம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மனு கொடுத்ததுக்கப்புறம் வட்டாட்சியர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து வைப்பீடு வைக்க சொல்லலாம். எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லேண்டை வந்து சர்வே பண்ணுறதுக்காக வந்து இதை வந்து டெபாசிட் பண்ண சொல்லலாம். அப்படி சொல்லி ஒரு 10 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த பணத்துக்கு நீங்கள் கொடுக்கல அப்படிங்கும் போது உங்களுடைய மனு வந்து ரத்து பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து அதிகாரம் இருக்குது. இந்த நகரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆக நம்ம பிரிச்சிடலாம். ஒன்று ஏலம் மூலமாக உங்களுக்கு வந்து லேண்டு கொடுப்பாங்க. எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏலத்தை வந்து எடுக்க முடியாது. ரொம்ப வறுமையாக இருக்கவங்களால வந்து இந்த ஏலத்தில் வந்து பங்கேற்க முடியாது. அப்படி இருக்கவங்களுக்கு வந்து ஏலம் வந்து நடக்காது. அது வேறு விதமான வழி இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இப்போ ஏலத்தை பற்றி பார்ப்போம். இந்த ஏலம் வந்து யார் முன்னாடி வந்து நடக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வட்டாட்சியர் அவர் முன்னாடி தான் வந்து நடக்கும். அதிகமாக யார் வந்து ஏலத்தொகையை வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த லேண்ட் வந்து கொடுப்பாங்க. இது எல்லாமே நகரத்தில். அந்த ஏலம் எடுத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உடனடியாக வந்து ஒரு 15% வந்து அவங்க வந்து வைப்பீடு செய்யணும் அந்த ஏலத்தொகையில். மீதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 நாளுக்குள்ளே வந்து அவங்க வந்து கொடுக்கணும். இப்போ இந்த ஏலத்தில் வந்து முடிவை வந்து யார் எடுப்பாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோட்டாட்சியர் அவர் தான் எடுப்பார். அந்த ஏலத்தை வந்து ரத்து செய்யறதுக்கான அதிகாரமும் கோட்டாட்சியருக்கு தான் இருக்குது. இப்போ இந்த கோட்டாட்சியருக்கு முடிவில் வந்து யாராவது வந்து பாதகமாக வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து அப்பீல் போகலாம். மேல்முறையீடு வந்து யார்கிட்ட போகலான்னு பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டர்கிட்ட போக முடியும். 2வது மேல்முறையீடுங்கிறது கிடையாது, ஒரே ஒரு மேல்முறையீடு மட்டும்தான். நீங்கள் கலெக்டர்கிட்ட மட்டும்தான் போக முடியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏலம் நடக்காமல் லேண்டு கொடுக்கறத பற்றி பார்ப்போம். அதுக்கான அதிகாரம் யார்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டர் அவர்கிட்ட தான் இருக்குது. ஏழை மக்களுக்காக அந்த ஏலமே நடைபெறாமல் நகரத்தில் இருக்கக்கூடிய லேண்டை வந்து கொடுக்கறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலெக்டருக்கு இருக்குது. இப்போ நகரத்தில் வந்து உங்களுக்கு லேண்டு ஒதுக்கி பட்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரி நடைமுறை வந்து செயல்படுத்துவாங்கன்னா வந்து 15
அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நகரத்தில் வாங்கக்கூடிய அந்த பட்டா வந்து அதுக்கான ஃபார்மேட் வந்து எதில் சொல்லியிருக்காங்கன்னா அப்பெண்டிக்ஸ் வந்து 17 சொல்லியிருக்காங்க. அந்த ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு பட்டா வந்து கொடுப்பாங்க. அடுத்து நம்ம அப்பீல் போகிறத பார்க்கலாம். இந்த அப்பீலை பற்றி எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டாண்டிங் ஆர்டர் வந்து 15 ரூல் 13 சொல்லியிருக்காங்க. நீங்கள் வட்டாட்சியர் உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு வந்து போகிறீங்க அப்படின்னா 30 நாளுக்குள்ளே வந்து கோட்டாட்சியர் அவர்கிட்ட வந்து மேல்முறையீடு செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்பெஷல் கேசஸில் மட்டும்தான் நீங்கள் வந்து 2வது மேல்முறையீடு வந்து போக முடியும். அது வந்து யார்கிட்ட போகலான்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அவர்கிட்ட வந்து நீங்கள் போகலாம். அது வந்து ஒரு 40 நாளுக்குள்ளே வந்து நீங்கள் போகணும். டைரெக்டாக உத்தரவு வந்து மாவட்ட ஆட்சியர் தான் போட்டுக்காரு அப்படின்னா அவருக்கு அடுத்து யார்கிட்ட நீங்கள் மேல்முறையீடு போகலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நில நிர்வாக வாரியம் இந்த போர்டு கிட்ட தான் நீங்கள் வந்து மேல்முறையீடு வந்து போவீங்க. இந்த மேல்முறையீடு போகிறப்ப உங்களுடைய அசல் கேஸ் அதோட மனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக அந்த வழங்கக்கூடிய அந்த உத்தரவு அந்த உத்தரவுகளுக்கு வந்து நீங்கள் அப்போ தான் விண்ணப்பிச்சிருக்கீங்க, அது உடனே உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும் போது அதுலேருந்து தான் உங்களுக்கு எப்போ நீங்கள் கையில் வாங்குறீங்களோ அந்த டேட்லேருந்து தான் உங்களுக்கு வந்து டைமே கால்குலேட் பண்ணுவாங்க. இதுக்கு அப்படின்னா அந்த மேல்முறையீடுக்கு வந்து நீங்கள் மனு தாக்கல் பண்ணுறதுக்கு. அடுத்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஷோ ஆகும். இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் நமக்கு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த பேராவை பார்க்க போகிறோம் அப்படின்னா பேரா 6, 12 அடுத்து 14 இந்த பேரா மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜட்ஜ்மெண்ட்டையும் நம்ம வந்து பார்க்க போகிறதில்ல. இப்போ வந்து நம்ம பேரா 6 பார்க்கலாம். அதில் உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கும். நான் அதுக்கு உண்டான மீனிங்கை மட்டும் தமிழில் சொல்லிடுறேன், சும்மா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த பேரா 6 தான் முக்கியமான ஒன்று. அதாவது ஏன் கிராம நத்தம்னு வந்து வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. அது அந்த கிராம நத்தத்தோட மெயின் நோக்கமே பார்த்தீங்க அப்படின்னா ஏழை மக்களுக்கு வந்து அந்த லேண்டை வந்து ஒதுக்கணும். அது எப்படி ஒதுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்டிங் ஆர்டரில் 21 சொல்லியிருக்காங்க. அதுபடி தான் நீங்கள் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா அந்த லேண்ட் எல்லாமே யாருக்கெல்லாம் வந்து லேண்டு இல்லையோ அந்த பீப்புளுக்கு முறையாக போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வந்து இது தெளிவாக வந்து வெளிப்படுத்துது. இந்த பேரா 12 பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீனிங் வந்து கொடுத்துருக்காங்க. கிராம நத்தம் அப்படின்னா என்ன, அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. நிலமற்ற ஏழை மக்களுக்கு அந்த லேண்டை வந்து கொடுக்கணும், அதுக்காக தான் இந்த கிராம நத்தமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்னும் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து பேரா 14 பார்க்கலாம். இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒதுக்கக்கூடிய அந்த கிராம நத்த நிலம் வந்து எவ்வித வரி விதிப்பும் உட்பட்டதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நத்த நிலத்துக்கு யார் மனு கொடுத்து விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து முறையாக லேண்டை வந்து ஒதுக்குறது வந்து அரசினுடைய டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதில் தெளிவாக சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நத்த நிலத்தை வந்து விற்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பாக வந்து விற்கலாம். அந்த உங்களுக்கு பட்டா கொடுக்கும்போது குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு தான் நீங்கள் விற்க முடியும்னு சொல்லிட்டு ஏதாவது கண்டிஷன் போட்டிருப்பாங்க. அந்த கண்டிஷன் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த லேண்டை வந்து விற்க முடியும். அதையுமே வந்து இந்த பேரா 14 வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு ஜியோவை மட்டும் பார்த்துருவோம். இந்த ஜியோ வந்து 2025 தான் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் 2025 எண்ட்லேயே வந்து இந்த ஜியோவோட காலம் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஜியோ வந்து எதுக்கு பாஸ் பண்ணாங்க அப்படின்னா யாராவது வந்து புறம்போக்கு லேண்டை நத்த லேண்டை வந்து ஆக்கிரமித்து வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பட்டா கொடுக்கறதுக்காக இந்த ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ஜியோவில் வந்து நமக்கு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா நமக்கு எல்லாத்துக்கும் சந்தேகம் இருக்கும். நான் எங்கள் குடும்ப வருமானம் வந்து ஆண்டு வருமானம் இவ்வளவு, நாங்கள் விண்ணப்பிக்க முடியுமா, எங்களுக்கு அதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துமே சந்தேகம் இருக்கும். அதனால தான் இதை நம்ம பார்க்குறோம். இதில் முக்கியமாக அந்த ஸ்க்ரீனில் ஷோ ஆகும் பாருங்கள். ஆண்டு வருமானம் வந்து ஒரு 3 லட்சம் இருந்தது அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த மனை நிலத்தை வந்து ஏற்கனவே ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த ஜீவோ விட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்களும் விண்ணப்பிக்கிறேன்னா உங்களுக்கும் அந்த 3 லட்சம் இல்லை அதை விட ஏதாவது குறைச்சி சொல்ல வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக வந்து அதுக்கு கீழே ரொம்பலாம் குறைச்சி சொல்ல வாய்ப்பு இல்லை. 3 லட்சம் அப்படிங்கும்போது உங்களுடைய மாத வருமானம், அதாவது குடும்ப மாத வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25,000 இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம முன்னாடி பார்த்த ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12,000 கொடுத்துருப்பாங்க. வருஷம் 12,000 இருக்கவங்களுக்கு முன்னுரிமை தான் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் அந்த 12,000 அப்படிங்கிறது வந்து இந்த காலம்னா ஜட்ஜ்மெண்ட்டு இப்போ தான் வந்து 2023 தான் வந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு முன்னுரிமை தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 12,000 அப்படிங்கிறது வந்து மாதம் ஒரு 1000 கணக்கு தான் வருது. மாதத்தில் ஒரு குடும்பத்தோட வருமானமே 1000 அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தோணும். கண்டிப்பாக நீதிமன்றம் அப்படி சொல்லியிருக்கும் போது இன்னுமே பல இடங்களில் வந்து அந்த வருமானம் கூட ஈட்ட முடியாத அளவுக்கு ஃபேமிலி இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இதுவரையும் நம்ம கிராமத்துக்கும் சரி டவுனுக்கும் சரி அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சட்ட ரீதியான கடமை தான். லீகல் டியூட்டி கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு இருக்குது. யார்கிட்டலாம் வந்து லேண்ட் இல்லையோ அவங்க வந்து விண்ணப்பம் பண்ணுறாங்க, ஒரு மனு கொடுக்கும்போது அதை வந்து உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய டியூட்டி வந்து அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு இருக்குது. அதனால் தயங்காமல் யார்கிட்டலாம் லேண்ட் இல்லையோ அவங்க எல்லாருமே வந்து மனு கொடுங்க. அந்த மனு எழுதுறது கோர்ட்டுக்கு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து ரிட்டு போடலாம். உங்களுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கலைங்கும் போது இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம மேற்கோள் காட்ட முடியும். காட்டி ஏற்கனவே இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க, நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாதாடி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உரிய காலத்துக்குள்ளே உங்கள் மனுவின் மீது வந்து பரிசீலனை வந்து செய்ய சொல்லலாம். இப்படி மனு கொடுக்கறதுலேருந்து கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுற வரையும் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் வந்து நான் பண்ண தயாராக இருக்கேன். அதனால் நீங்கள் தயங்காமல் வாங்க, உங்கள் கூட நான் இருக்கேன். நிச்சயமாக வந்து உங்களுக்கு தேவையான லேண்டை வந்து நம்ம வாங்குவோம். இந்த வீடியோ முடிஞ்ச அளவு எத்தனை பேர் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோ மிகவும் பயனுள்ள வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக நான் போடுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு ஊர்லேயும் சரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் சரி ஒரு டீம் மாதிரி ஒன்று செட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி சமூக ரீதியாக வந்து யாருக்கெல்லாம் கொஞ்சம் அக்கறை இருக்கோ அவங்க எல்லாமே ஒரு டீமாக இருங்க. ஒரு டீமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய செயல்பாடு வந்து இன்னும் வேகமாக இருக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயத்தை பாருங்கள், எது தப்பாக இருக்குது எது சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்தை வந்து எனக்கு கண்டிப்பாக நீங்கள் மெயில் பண்ணலாம், இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிச்சயமாக அதுக்கான வந்து தீர்வை வந்து நம்ம பார்ப்போம். நமக்கு சட்டம் இருக்கிற சட்டத்தை வந்து நம்ம சரியாக செயல்படுத்தினாலே போதும். நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அதனால் எல்லாருமே இருக்கக்கூடிய அந்த காலத்தை வந்து சரியாக பயன்படுத்துங்க. நம்ம லைஃப் டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டு தான். இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜாக கடந்து வந்துட்டுருக்கோம். அதில் இந்த மாதிரி ஒரு செயல்பாடும் நம்ம வந்து எடுத்து பண்ணலாம். அதனால் பொழுதுபோக்கு அம்சங்களை குறைச்சிட்டு இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் மனு எழுதும் போதே வந்து அந்த கேஸ் நம்பரு, இப்போ நம்ம பார்த்தா ஜட்ஜ்மெண்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரு, அதே மாதிரி நம்ம பார்த்தக்கூடிய அந்த பேரா 6, 12, 14, அதே மாதிரி அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் 21 இது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி உங்கள் மனு வந்து எழுதுங்க. இப்படி எழுதுனீங்க அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய அந்த அதிகாரிக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா, சரி இவர் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆளாக இருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்குவார்.